இப்போ ரொம்ப நம்ம வந்து ஒரு சீரியஸா பார்த்துட்டு இருக்கிற ஒரு வீடியோ கூட வந்து அவருடைய அந்த நடிப்புலே வந்து சிரிக்க வச்சிருவாங்க. நான் கூட ஏதோ வண்டியில போய் மோதி இருப்பாருலாம் நினைச்சேன். ஆனா கிடையாது. அவரே போயிட்டு நான் இன்ஸ்டாக்குள்ள வந்து போனாலே அவரோட பேஸ் தான் வருது. எந்த வீடியோ உள்ள போய் பார்த்து இந்த நல்லா நம்ம வந்து பார்த்து ரசிச்ச ஒரு மனுஷன் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி எனக்கு இந்த பையனுடைய வீடியோஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அங்கெல்லாம் வந்து லொகேஷன் தேடி தேடி போய் நாங்க பண்ணக்கூடிய ஆள் தான். அவர் வந்து ஒரு ஜன்னல், அந்த ஒரு சோஃபா, அவருடைய அந்த ஒரு கிளிப்பு, அந்த ஜன்னல் கிட்ட வச்சு வீடியோ பண்ணுவார். அந்த பையனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, அவருக்கு ஃபேமிலி அம்மா வேணா ஏதோ அவங்க வீடியோஸ்ல ஏதோ நான் அப்பப்ப நான் பார்த்துருப்பேன். யாருமே வெளியே காட்டினதே கிடையாது. ஃபேமிலி பத்தி அவர் கொண்டு வந்ததே கிடையாது. அவருடைய டேலண்டால தான் அந்த பையன் வெளியே வந்திருக்காரு தவிர அவங்க ஃபேமிலி பத்தியோ யாரை பத்தியுமே எதுவுமே சொல்லாம அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்த அது என்ன எனக்கு இது வரும் அதை நான் கொண்டு வரேன். பைக்கு வந்து இப்போ அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த பைக்கை வந்து அவங்க வீட்டில் வச்சிருப்பாங்கன்ட்டு இருக்கு. அந்த பைக்கை பார்த்தா அது நல்லா தான் இருக்கு. அந்த அளவுக்கு அங்கே இங்கே தான் எதுவும் ஆயிருக்கு. அந்த பையன் பிடிச்ச பைக்கு அந்த பையன் இப்போ இல்லை. இப்போ அவர் போய் யாரும் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இருக்கும்போது யாருமே கண்டுபிடிச்சது. அக்கா வணக்கம். வணக்கம் தம்பி. இன்ஃப்ளூயன்சர்ல ஒருவரான ராகுல் டிக்கி ஆமா தம்பி இப்போ நம்ம கண்களை விட்டு மறைஞ்சிருக்காரு. அது கேட்கும் போதே ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நாள் தான் நாங்கள் பேசியிருந்தோம். சேம் எனக்கு அதே தான் நடந்தது. உங்களுக்கும் அதான் என்ன நடந்துச்சு? தம்பி வந்து லாஸ்ட்டாக கலையரசன் இப்போ அகோரியா இருக்காருங்களா, அவர் வந்து கோயம்புத்தூர்ல வந்து பீனிக்ஸ் அவார்டு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் அப்போ நான் திருப்பூர்ல இருந்தேன். இப்போ நான் சென்னையில் இருக்கேன். அப்போ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நான் போயிருந்தேன். அப்போ தான் தம்பி நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். இவங்கெல்லாம் ஃபாலோஸ் அப்போ எனக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ நான் ஸ்டார்ட் அப் தான் நான் ஒரு 1 lakh அப்படி தான் இருந்திருப்பேன். அப்படிலாம் அதிகமாக ஃபாலோஸ் இருந்தால் நம்மக்கிட்ட பேசுவாங்களா, அவங்களாம் கொஞ்சம் சீன் போடுவாங்க, பேச மாட்டாங்க அப்படின்னு நானுமே நினச்ச ஒரு டைம்லாம் இருக்குது. அப்போது தம்பி எப்படின்னு கை நீட்டு எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணான்னு சொன்னதுமே தம்பின்னு சொன்னால் ஹாய் பாப்பு, அது வந்து நான் ஒரு நார்மலான அக்கா அப்படின்ற ஒரு டைப்பு. தம்பி ஒரு செல்ஃபின்னு சொன்னால் அக்கா அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டோரி போட்ட கூட எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபர். எனக்கு அந்த டயத்தில் எனக்கு அப்படி தெரியும். அதுக்கப்புறம் நான் போய் ஃபாலோ பண்ணேன் அவரை. அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும். அவர் வீடியோஸ் போடுவார், லைக் பண்ணுவேன், எல்லாத்தையும் சிரிக்க வைப்பார். இப்போ ரொம்ப நம்ம வந்து ஒரு சீரியஸாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு வீடியோ கூட வந்து அவருடைய அந்த நடிப்புலே வந்து சிரிக்க வச்சிருவார். அந்த கண்டென்ட் அவரோடது அப்படிதான் இருக்கும். அந்த கிளிப்பெல்லாம் மாட்டிக்கிட்டு அவர் பண்ணுற வீடியோஸ்லாம் அப்படி தான் இருக்கும். எனக்கு முந்தானே, அதாவது இன்னைக்கு நான் சொல்கிறேன், எனக்கு காலையில் வந்து எனக்கு ஒரு பிரதர் வந்து எனக்கு ஒரு ப்ரொமோஷனுக்காக எனக்கு வீடியோ எனக்கு ஒன்று சென்ட் பண்ணுறாரு. அக்கா இவங்களோட ப்ரொஃபைல் பார்த்துக்கோங்க, இன்சைட் இதுதான், நீங்கள் இந்த ஒரு ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் அனுப்புவீங்க. நேற்று நைட்டு எனக்கு அனுப்புகிறாங்க. ஆமாம், அதாவது நைட்டு எனக்கு ஒரு 10 மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் எனக்கு அந்த ஒரு டெமோக்காக எனக்கு அனுப்பின ஒரு வீடியோவில் அவரோடைய தான் எனக்கு இன்ஸ்டேட் எனக்கு அனுப்பியிருக்காங்க. நான் பார்த்துட்டு ராகுல் தம்பியோட தான் இன்ஸ்டேட்டா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அடுத்த நாள் காலையில் வந்து வீடியோஸ் நான் ஒரு டெமோ வீடியோ கேட்குறேன். நான் கால் பண்ணுறேன். அக்கா ராகுல் தம்பி வந்துட்டாருக்கா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு கால் பண்ணவான்னு சொல்கிறாரு. ராகுல்னா யார் சொல்கிறேன், நேற்று ஒரு பையனா? ஆமாக்கா. இல்லை நான் இப்போ எதுக்கும் நான் போய் சர்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் போய் நான் போய் ராகுல் கிட்டின்னு நான் இந்த ராகுல்னு பேர் போட்டாலும் அவர் பேர் வந்துருச்சு. டக்குன்னு பார்த்ததுமே அந்த பையன். சொல்லப்போனால் அவர் கரெக்டாக ஒரு 7,50,000 கிட்ட தான் ஃபாலோஸ் நான் பார்க்குறேன். நான் வந்து பார்த்த ஒரு கொஞ்ச நேரத்துல இப்போ 8 லட்சம் பேர் தாண்டி போயிட்டுருக்காரு. இப்போது அவர் இப்போ இறந்ததுக்கப்புறம் நிறைய பேர் உள்ளே போய் யாருன்னு பார்த்து அவர் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நிறைய பேர் தேடி இருக்காங்க. நிறைய பேர் இப்போ லாஸ்டா போட்ட எல்லா வீடியோஸுமே வந்து மில்லியன் அந்த அளவுக்கு. ஆனா பாக்குறதுக்கு அவர் இல்லையே. கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான். கண்டிப்பா அவங்களோட பேரண்ட்டுக்கு வந்து ஒரே பையனா தம்பி. கல்யாணம் வேற. இப்போ கல்யாணம் அவரை பத்தின ஒரு விஷயமே யாருக்குமே தெரியாது. அந்த பையனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, அவருக்கு ஃபேமிலி அம்மா வேணா ஏதோ அவங்க வீடியோஸ்ல ஏதோ நான் அப்பப்ப நான் பார்த்துருப்பேனே தவிர அவர் அதிகமா யாரையுமே வெளியே காட்டினதே கிடையாது. ஃபேமிலி பத்தி அவர் கொண்டு வந்ததே கிடையாது. அவருடைய தனிப்பட்ட முறையில தான் அவர் வெளியேறு. இப்போ நானாச்சும் அவங்க சிங்கிள் பேரண்ட்டு, நான் வந்து எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, என்னோட ஃபேமிலி எல்லாமே தெரிஞ்சுதான் நான் வெளியே வந்திருக்கேன். அந்த பையனுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவருடைய தனித்திறமை, அதாவது அவர் நடிப்பு வச்சுதான் அவர் வெளியே வந்திருக்காரு. என்டர்டெய்னர் அவர். அந்த கண்டென்ட்டுமே இறங்கி பண்ணுவாரு. ஆமா, இந்த நம்ம இப்படி இருக்குமே அப்படி பண்றோமே அப்படிலாம். லாஸ்டா ஒரு வீடியோ வந்து அவரை இன்னொருத்தர் ட்ரோல் பண்ணி தான் பண்ணியிருந்தாரு. சேம் ஃபேஸ் கிட்ட அப்படியே இருக்கும். அந்த மெய்யாகுமா தலையை இப்படி ஆட்டி பண்ணுவாரு. சேம் ஃபேஸ் 2 பேத்துக்கும். அந்த ஒரு வீடியோல இவரை விட அவர் சூப்பரா, நம்ம ராகுல் சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஒரிஜினல் வீடியோ விட. ஆமா, இவரோட சூப்பரா இருந்தது பார்த்த வரைக்கும்.
எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவர்கிட்ட வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம் இன்டர்வியூ. இன்னைக்கு நைட் அவர் இறக்குறாருன்னா, இன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணி 10:30 மணிக்கு இறக்குறாருன்னா 7 மணிக்கு நாங்க பேசுறோம் அவர்கிட்ட நைட்டு இன்டர்வியூக்காக. பேசுறீங்களா? ஆமா, இன்டர்வியூக்காக பேசுறோம். ம். இன்டர்வியூ ஒரு சில காரணத்தால அன்னைக்கு பண்ண முடியல, அடுத்த நாள் பண்ண முடியல. திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி செய்தி வருது. அது ஒரு மாதிரி எங்களுக்கு கில்ட்டாக வைக்குது. கண்டிப்பா தம்பி. ஒருவேளை அந்த இன்டர்வியூ நடந்திருந்தா அவரு அவர் சென்னை வந்திருந்தா இருந்திருக்கலாம். ஆமா, ஏதாச்சும் உண்மைதான் ஆயிருக்கலாம். உண்மைதான். சென்னை வந்திருந்தா கூட உயிர் போச்சிருந்திருக்கலாம். அது எதிர்பாராத ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே ஷாக்கிங் தான். ஏன்னா அவர் அங்கேருந்து கிளம்பும் போது கூட அவர் பிளாக் எடுத்திருப்பாராட்டு இருக்குது. அதோட வீடியோஸ் கூட போட்டிருந்தாங்க. இது லாஸ்ட்டாக அவர் எடுத்த வீடியோ அப்படின்னு சொல்லி கூட போட்டிருந்தாங்க. நான் கூட ஏதோ வண்டியில் போய் மோதி இருப்பாருலாம் நினச்சேன். ஆனால் கிடையாது. அவரே போயிட்டு அதை அந்த ஒரு அதிவேகமாக போயிருக்காரு. அது மட்டும் தெரியுது. அதிவேகமாக போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மொபைல் கூட முன்னாடி வச்சிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் vlog-க்காக வச்சிருந்தாரான்னு எனக்கு தெரியல சரியா. ஆமா, எனக்கு தெரியல. நமக்கு தெரியாது இல்லையா? கண்டிப்பா தெரியாது. ஆனா அதிவேகமா போயிட்டு அவரே தான் போய் இடிச்சிருக்காரு. ஆனா வண்டி ஒரு பக்கம் இருக்கு, அவர் ஒரு பக்கம். அப்ப எந்த அளவுக்கு சொல்ல முடியல. ஆமா. அது அந்த புகைப்படம்லாம் பார்க்கும்போது இன்னுமே ரொம்பவே தம்பி, நான் இப்போ உள்ள நான் இன்ஸ்டாக்குள்ளேயும் நான் போகல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் தான் வராரு. நான் அதிகமாக வீடியோஸை கூட போட்டிருக்க மாட்டேன். நான் சொல்லப்போ நாங்கள் அந்த பொங்கலுக்கு அதிகமாக நாங்கள் அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் ஏன்னா ஃபுல்லாக நானும் இப்போ எங்கள் லீவ் போட்டேன். எங்களோட பொட்டிக்கில் லீவ் விட்டாச்சு. நான் இன்ஸ்டாக்குள்ளேயும் அதிகமாகவே இல்லை. பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் வெளியே தான் நான் அதிகமாக இருக்கேன். சொல்லப்போனாலும் நான் இன்ஸ்டாக்குள்ளே வந்து போனாலே அவரோட ஃபேஸ் தான் வருது. எந்த வீடியோ நான் உள்ளே போய் பார்க்கல. இன்னுமே எனக்கு அவருக்கு ஏதோ ஒரு வீடியோ போடனா கூட எனக்கு அது ஒரு மாதிரி பதட்டமாகும் தெரியுங்களா? அது சடனாக எனக்கு விஜயகாந்த் சார் அவர் எனக்கு இறக்கும் போது கூட எனக்கு சடனாக அப்போ எனக்கு பண்ணணும்னு தோணவே இல்லை. எனக்கு அந்த ரியலைஸ் பண்ண முடியல. நமக்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஒரு நல்ல ஒரு இந்த நல்லா நம்ம வந்து பார்த்து ஒரு ரசிச்ச ஒரு மனுஷன் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி எனக்கு இந்த பையனோட வீடியோஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு எல்லாருக்குமே, எனக்குன்னு இல்லை, பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே அவர் வீடியோஸ் பிடிக்கும். இப்போ அவர் போய் யாரும் எல்லாருக்கும் தேடிட்டு இருக்காங்க. இருக்கும்போது யாருமே கண்டுக்க போறது இல்லை. இல்லாதப்ப தானே தேடுவோம். அந்த மாதிரி ரொம்பவே சின்ன வயசு. சின்ன வயசு 27 தம்பிக்கு. 27 கல்யாணமாகி 3 மாசம் அப்படின்ற மாதிரி 8 மாசம்னு சொன்னாங்க. 8 மாசம் 8 மாசம் ஆயிடுச்சு. கல்யாணமாகி வெறும் 8 மாசம் தான் இருக்கு. சின்ன வயசுல அவங்க ஒய்ஃபை தான் பார்க்க போயிருக்காரு. மாமியார் வீட்டுக்கு தான் போயிருக்காரு. ஓகே. போயிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க கல்யாணமான விஷயம் எதுவுமே யாருக்குமே தெரியாது தம்பி. எனக்கு சத்தியமா அந்த பையனுக்கு இன்னும் அவருக்கு மேரேஜ் ஆகலன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ரொம்ப சின்ன பையன், இன்னும் மேரேஜ் ஆகலை. ஏன்னா இப்போ எல்லாருமே மேரேஜ்னு ஒரு விஷயத்த வந்து பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு நல்ல லைம் லைட்ல இருக்கிற அப்படின்னு காட்டுவாங்க. கண்டிப்பா அவரோட ஒரு விஷயம் கூட வர கிடையாது. மேரேஜ் பண்ண போறோம் ஆனா அவர் அந்த ஒரு ரூம்குள்ளேயே உட்காந்து, இப்ப நாங்களாம் வந்து லொகேஷன் தேடி போய் நாங்க போய் பண்ணக்கூடிய ஆள் தான் நானுமே. அவர் வந்து ஒரு ஜன்னல், அந்த ஒரு சோஃபா, அவருடைய அந்த ஒரு கிளிப்பு அந்த ஜன்னல் கிட்ட வச்சு வீடியோ பண்ணுவார். அதுதான் அவருடைய அவ்வளவுதான். அவர் அதிகமாலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் ஜன்னல்ல வச்சுதான் அவர் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு வீடியோ சொல்லியிருக்காரு, ஜன்னல் தான் வச்சுதான் பண்ணுவேன், ஜன்னல்ல வைப்பேன். ஆனா அந்த ஒரு 10 ரூம்குள்ளதான் வச்சு அவருடைய எல்லா வீடியோஸுமே இருக்கும். அவர் அதிகமா அவர் எங்கெங்கெல்லாம் போகவே மாட்டார். இல்லாட்டி மாடியில போய் நின்று டான்ஸ் பண்ணுவார். அந்த மாதிரி வீடியோஸ் தான் வரும். அவ்வளவுதான். பட் இருந்தாலுமே அந்த கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல, நம்ம அந்த பையனை வந்து அவரை எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணுவாரு. ஆனா அவரை யாருமே நம்ம ட்ரோல் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமே, ஒருத்தருடைய கேரக்டர் வைஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணாலும் சிரிக்க அதாவது அவங்க ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி வீடியோஸ் இருக்கவே இருக்காது. எல்லாத்தையுமே சிரிக்க வச்சுதான் அவர் வீடியோஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா அவரோட வீடியோஸ் பார்க்கும்போது இப்ப கஷ்டமா இருக்கு. அவருடைய இப்போ எல்லா வீடியோஸ் போய் பார்த்தாலும் சிரிப்பு வர மாட்டேங்குது. அந்த மனுஷன் இப்போ அவன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரு மாதிரியா இருக்கும். அவர் ஆம்பிஷன் என்னவா இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஏதாச்சும் அவர் அவர் சினிமா துறையில தான் அவர் அவருக்கு இன்ட்ரெஸ்டா இருந்ததா கேள்விப்பட்டேன். மற்றபடி கேள்விப்பட்டிருக்கீங்க. அது கூட இப்பதான் அவர் இப்ப இறந்ததுக்கு அப்புறம் அதாவது அவரை பத்தின வீடியோஸ்ல வரும்போது தான் தெரியுது அந்த பையனோட அவருடைய வந்துட்டு அவருக்கு இப்ப மேரேஜ் ஆனதா இருக்கட்டும், அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க ஃபேமிலி வந்துட்டு யாரும் வெளிக்காட்டினது கிடையாது, அவர் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதிகமா அவர் யாரோடையும் வச்சுக்க மாட்டாரு. இப்பதான் ஒவ்வொரு விஷயமா எங்களுக்கு தெரிய வருது. அந்த பையனுக்கு இருந்த வரைக்கும் எனக்கு அவரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் இப்போ ஏதோ 2-3 படத்தை கூட சைன் பண்ணியிருக்கிறதா கூட சொன்னாங்க. அது எல்லாமே இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். அவரை பத்தின வீடியோஸ் வரும்போது அவரை பத்தி நிறைய விஷயங்கள் போடுறாங்க. அதை வச்சுதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றபடி அவரை பத்தின ஒரு விஷயமே எங்களுக்கு தெரியாது. எனக்குன்னு இல்லை, பார்க்குற யாருக்குமே அவரை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. யாருக்குமே தெரிய வாய்ப்பு கிடையாது. நானுமே திருப்பூர்ல தான் இருந்தேன். அவர் வந்து ஈரோட்ல இருந்திருக்காரு. அப்புறம் அப்போ நாங்கள் பக்கமாக தான் இருந்திருக்கோம். ஆனால் அவரை பற்றி எந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சதே கிடையாது. தெரியவே தெரியாது.
சொல்லப்போனால் தம்பி இப்போ இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரை பற்றின எல்லா விஷயமும் இப்போ நாங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த ப்ரைவசின்ற ஒரு விஷயத்த இப்போ வந்து நம்ம தான் வந்து இந்த மீடியா துறைக்கு ஆசைப்படுறோம். ஸோ நம்ம தான் வெளியில் தெரியணும். நம்ம ஃபேமிலியும் சரி, நம்ம கல்யாணம் பண்ண ஒரு விஷயமும் சரி, எந்த ஒரு காரணத்தாகவும் வெளில காட்டக்கூடாது. நான் என் டேலண்ட்டை தான் காட்ட வந்திருக்கேன், என் டேலண்ட்டை மட்டும்தான் ஷோ பண்ண வந்திருக்கேன். அதை ராகுல் கிட்டிக்கு தான் அது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும் தம்பியோட கேரக்டருக்கு. மற்றபடி யாருமே இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய பர்சனல் லைஃப்லாம் சொல்லி அவங்களுடைய ஒரு அதாவது கல்யாணன்றதே ஒரு பெரிய விஷயமா தான் இப்போ காட்டிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு ஃபேமான பையன் அவன் வந்துட்டு இன்னுமே வீடியோஸ் அவன் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தான் அவன் இன்னுமே ஃபாலோவர்ஸ்லாம் எப்பயும் கெயின் பண்ணிட்டு போயிருப்பான் தம்பி. நான் அவன் பேசுகிறான்னா நான் உரிமையாக தான் பேசுகிறேன். அந்த அளவுக்கு நான் உரிமை எடுத்து தான் நான் பேசுகிறேன் நான். ஸோ அதனால் அந்த பையன் வந்துட்டு அவருடைய டேலண்டால தான் அந்த பையன் வெளியே வந்திருக்காரு தவிர அவங்க ஃபேமிலியை பற்றியோ யாரை பற்றியுமே எதுவுமே சொல்லாமல் அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்தை அது என்ன எனக்கு இது வரும் அதை நான் கொண்டு வரேன், என்னோட ஆக்டிங் உனக்கு பிடிச்சிருக்கா, என்னோட திறமை உனக்கு பிடிச்சிருக்கா, அதில் நான் மேலே வரேன் அப்படின்னு வந்த பையன் தான் ராகுல் கிட்டி. சமீபத்தில் இல்லை, இப்போ நேற்று கூட பார்த்துருந்தேன், அவர் இன்டர்வியூவில் பேசினேன், அவருக்கு பைக்குனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். தான் வந்து பைக் ஓட்டுறது ஸ்ட்ரைக்கான எனக்கு அந்த ஒயிட் கலர் பைக்கு தம்பியோட பைக் அவர் அடிக்கடி அதில் போட்டிருக்காரு வீடியோஸ்லாம். ஆனால் அந்த பைக்கு வந்து இப்போ அவர் வந்து இறந்ததுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக இப்போ கொஞ்ச நேரம் மட்டும் நான் வீடியோ பார்த்தேன். அந்த ஒரு பைக்கை வந்து அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்கன்ட்டு இருக்கு. அந்த பைக்கை பார்த்தா அது நல்லா தான் இருக்குது. அந்த அளவுக்கு அங்கங்கே தான் ஏதோ ஆயிருக்கு. ஆனால் பையன் பிடிச்ச பைக்கு அந்த பையன் இப்போ இல்லை. அந்த பைக்கே அவன் ஹீரோ வாங்கிட்டதோ அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த பைக் மேலே இப்போ ஒரு லைட்டாக ஒரு கோவம் வரும்னு சொல்லுவோம் இல்லையா. நேத்து பேசின எனக்கே வந்து ஒரு மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. நான் பேசல, என் டீம்ல பேசியிருந்தாங்க. நானா நடுவுல இன்டர்மீடியேட்டா இருந்தேன். இன்டர்மீடியேட்டா ஒருத்தங்க இருந்தாங்க, எனக்கும் அவருக்கும் நடுவுல ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அப்படி போய் இருந்துச்சு. ஸோ அதே தான் உங்களுக்கும் நடந்திருக்கு இந்த நியூஸ் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு கேட்கும் போது எனக்கு என்ன சொல்றதையும் தெரியல, ஒரு மாதிரியா பிளாங்க் ஆகி கொஞ்ச நேரம் அப்படிதான் இருந்தேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சத்தியமா நான் சொல்றேன், அது நம்ம அந்த இன்சைட்ல வந்து ஃபேஸ் ஃபுல்லா தெரியாது. அவங்க இன்சைட் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எந்த மாதிரி ஃபார்மேட் கேட்கும்போது தம்பியோட வீடியோஸோட அந்த ஒரு இன்சைட் வந்து எனக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதில் லைட்டாக அவனோட ஃபேஸ் தெரிஞ்சுட்டு இருந்தது. அவ்வளோதான், ஓ ராகுல் கிட்டியோட தான் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ராகுல் தம்பியோட தான் இருக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். அடுத்த நாள் நான் பேசும்போது சொல்கிறாங்க, அக்கா நேற்று நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பார்த்துட்டு இருந்தீங்களாக்கா, அது தம்பி இப்போது இறந்துட்டாரு. யார்? ராகுல். டக்குன்னு நான் போய் சர்ச் பண்ணுறேன், இவன் தான் ராகுல் கிட்டி. அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்லையா. நமக்கு எதுக்கு அந்த ப்ரொஃபைல் நமக்கு வரணும்? அந்த பையன் இறந்தது நம்ம டக்குன்னு காலையில் அந்த செய்தி என் காதுக்கு வருது. நான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணவே கிடையாது. அப்போது காலையில் இருந்துச்சு, ஓப்பன் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே எனக்கு அவர் நியூஸ் எனக்கு வருது. ஸோ இதுக்கப்புறமா எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அவரோட கண்டென்ட்டு? அவரை எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மனசு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நான் வந்து யாரோட வீடியோ போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நானாகவே இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் போய் நீங்கள் போய் ராகுல் கிட்டியோட வீடியோஸ் தான் நீங்கள் போய் மெயினாக ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையுமே சிரிக்க வச்சு பார்த்த ஒரு நபர். இன்னைக்கு இதுக்கப்புறம் நீங்கள் போய் அவர் வீடியோஸ் போய் பார்த்தா கூட நீங்கள் சிரிக்க மாட்டீங்க, அங்கே அழுக மட்டும்தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம் தம்பி. நானா இல்லை, பார்க்குற எல்லாருமே இருக்கட்டும், எல்லாருமே யாருமே வந்து யாரோடைய மனசையும் கஷ்டப்படுத்தாமல் ஒரு நபர் தனிப்பட்ட முறையில் அவருடைய டேலண்ட்டை வச்சு ஒரு வளர்ந்து வந்த ஒரு பையன். ஏன்னா அவரை யாருமே போய்க்கு ட்ரோல் பண்ணதே கிடையாது. அவர் எல்லாரோடையும் ட்ரோல் பண்ணுவார், அதனால சிரிக்க தன்மையாக தான் இருக்குமே தவிர அவர் யாரையும் கஷ்டப்படுத்தி இப்போ வரைக்கும் வீடியோஸ் போட்டதே கிடையாது. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கேயும் போகல, நம்ம கண்ணில் இருந்து தான் மறைஞ்சிருக்காரு, வேற எங்கேயும் போகல. கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயோ. ஆனால் அவங்க ஃபேமிலிக்கு தான் தம்பி ரொம்ப அது இழப்பு, பெரிய ஒரு இழப்பு. என்னென்னா ஒரே பையன், அது கண்டிப்பாக அந்த இழப்புன்றது கண்டிப்பாக பெரிய இழப்புனா அது அவங்களுக்கு தான். அவங்களோட பேரண்ட்டுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்காக எத்தனையோ பசங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் அவருடைய ஃபேன்ஸ் நிறைய சம்பாரிச்சு வச்சுட்டார். எல்லாரும் அவர் வீட்டுக்கிட்ட போயிருக்காங்க. அவ்வளோ கூட்டம் அவருடைய அந்த இடத்துல வந்து வீடியோவில் பார்த்தேன், அவ்வளோ கூட்டம் தம்பிக்கு. அதனால அவங்க பேரண்ட்டுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவரோட இழப்பை வந்து அவங்களுக்கு நம்ம எதுவுமே எப்படி சொல்கிறது, அந்த இழப்பு. நன்றிக்கா. நன்றி. நன்றி தம்பி.